वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. கையை கட்டிட்டீங்க நிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலப்பா. இவன் தாமா சத்யா. அம்மாவை கும்பிட்டுக்கடா. கும்பிடுறதுக்கு இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. டேய் என்னடா சொன்ன? என்ன பட்டணத்து தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிய, என்ன விஷயம்? இவ்வளவு நாள் எங்க இடத்துலயே எங்களையே வேலை வாங்கிட்டு எங்களை கூலி மாதிரி நடத்துறீங்க. அதுல இருந்து வர எல்லா லாபத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வெறும் மிச்ச மீதியை தரீங்க. எங்க பட்டா பூமியை எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். குடுக்கலனா என்னடா கிளிப்பனி? ரத்ன பிரபாமா அந்த அளவுக்கு போக விட வேணாம். உங்க தம்பிட்ட சொல்லுங்க. டேய் என் அக்காவே பேர் சொல்லி கூப்பிடுறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கான்ல, சட்டப்படியே போலாம். போய் எடுத்துட்டு வா. அக்கா வந்து எடுத்துக்கோங்க. டேய் டேய் தம்பி, டேய் சத்யா, டேய் எந்திரா. டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் தம்பி, பயப்படாத, அவன் சாக மாட்டான், உயிரோட தான் இருப்பான். ஆனா அவனால பேச முடியாது. இன்னும் வேற யாருக்காவது உங்க நிலப்பத்திரம் தேவையா? இது ரத்ன பிரபாவோட சாம்ராஜ்யம். இங்க கையெடுத்து கும்பிடுறவங்க தான் இருக்கணும், எதிர்க்கிறவங்க இருக்க கூடாது. மிஸ்டர் பிபி, ப்ரொசீட். யுவர் ஆனர், கூண்டுல நிக்கிற துர்காங்கிற இவங்க கல்யாணமாகியும் பண பேராசையில தப்பான வழியில வயசு பசங்களை ஏமாத்தி தான் வலையில சிக்க வச்சிருக்காங்க. சமுதாயத்தையே களங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பணத்துக்காக எதையும் செய்யற இந்த துர்காவுக்கு தக்க தண்டனையை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். துர்கா, நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வாயை திறந்து பேசலன்னா உங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கொள்ளப்படும். குற்றவாளி துர்கா மௌனமா இருக்கிறதால தப்ப ஒத்துக்கிறதா கோர்ட் ஏத்துக்கிட்டு முதல் தப்புன்ற பட்சத்துல அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைன் விதித்து இனிமே இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு கோர்ட் அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து இந்த தீர்ப்பை வழங்குது. The court is adjourned.
ஹலோ. பவர்ல இருக்கிற பொலிட்டீஷியன் கிட்டயும் என்ன மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் கிட்டயும் வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அசிங்கப்பட்டு நிக்கிற, உன் மானம் போச்சு அப்படின்னு நான் சொல்லல. அந்த கோர்ட்டு முத்திர குத்தி எழுதி கொடுத்த சர்டிபிகேட் சொல்லுது. அவனை இறக்கையா? ஓகே சார். ஏய் இறங்குடா. சார், இன்னொரு தடவை கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அடுத்த தடவை டைரக்டா ஜெயிலுக்கு தான். யோ சிவா சார், இது வரைக்கும் நான் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பேன்? ஒன்று நியாயமாவா அநியாயமாவா சார்? கேட்டீங்கல்ல, இந்த சுத்துப்பட்டு ஏரியால திரும்பவும் உங்களை பார்த்தேன். அவன் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்டு அவன் போதும், நம்ம வீட்டுக்கு போலாம் இருக்கான். ஸ்டேஷன் முன்னாடி என்ன நியூசன்ஸ் இது? என்னடா இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரலையா? கொன்னு போட்டு வராஸ்க. டேய், இவளுக்கு தான் அறிவில்ல. புருஷன் நீயாவது சொல்லியிருக்கணும்ல. இப்ப வரைக்கும் இந்த சேதுபதியோட அமைதியான உருவத்தை தான் பார்த்திருக்கீங்க. நான் வயலண்டா மாறினேன்னு வையே, சார் ஜனங்க பார்க்குறாங்க சார். மரியாதையா இந்த டேராவை இங்கிருந்து எடுக்கிறீங்களா இல்ல எடுக்கட்டுமா? நியாயம் வேண்டும். சரி, கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுக்கறேன். ஆனா என்னோட நியாயம் எவ்வளவு அநியாயமா இருக்குன்னா வாழ்க்கையில நீ அதை மறக்கவே மாட்ட. சார் கொஞ்சம் கொடுங்க சார். யோ சவம். என் பேர் சவா இல்லை சார், சிவா சார். ஏதோ ஒண்ணுயா, சவுண்டு வந்தா போதும். என்னையா சரக்குது? எவ்வளவு அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படியா சார்? ராமையா சார் வணக்கம். உங்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்குங்க. சார், என் மேல நீங்க பாவம் பார்க்க வேணாம் சார். அந்த துர்கா மேல பாவப்பட்டா போதும் சார். அதுதான் விஷயம். துர்கா எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் ஏன் போதை ஏற மாட்டேங்குதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. நாம எல்லாரும் சேர்ந்து இல்ல எல்லாரும் சேர்ந்து இல்ல, நான் மட்டும்தான் நியாயத்தை கொடுக்க. கரெக்ட் சார். சுத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை மாதிரி நியாயம் வழங்குறதுக்கு யாராலையுமே முடியாது சார்.